மீலு. ஆ, இது வரேங்க. இந்த மீலு, இந்த பணத்தை வாங்கிக்கோ. உனக்கு காசு வேறு வேணும்னு இல்லை, இதிலிருந்து எடுத்துக்கோ. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். மீலு, அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாரு. நீ சொன்ன மாதிரி நாளையிலேருந்து பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணுறேம்மா. அப்படியாங்க? ரொம்ப சந்தோஷங்க. சரி மீலு, அது விஷயமா தான் கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏம்மா, நீ பாடு உட்காந்துருக்க, இது எதையும் நீ கேட்கவே மாட்டியா? உங்ககிட்ட காசு கொடுக்கறதே இல்லையா? அங்கே நீராட்ட போய் தான் எல்லா காசும் கொடுக்குறான் போல. அப்புறம் உனக்கு என்னம்மா மரியாதை? நீயும் அதை கண்டும் காணாத மாதிரி உட்காந்துருக்க. நேகா, நீ சொல்கிறது ரொம்ப தப்பு நேகா. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு எட்டு தள்ளிதாம்மா நிற்கணும். வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு நம்ம கொஞ்சம் இடம் ஒதுக்கி தான் ஆகணும். இன்னமும் என் மகனை என் கைக்குள்ளேயே வைக்கணும்னு நான் நினச்சேன்னா அது பெரிய தப்பு நேகா. நீ அசால்ட்டை சொல்கிற, அது நமக்கு நடந்தால் எப்படி இருக்கணும் முதல்ல நீ யோசிச்சு பாரு. இதே மாதிரி உன் வீட்டுக்காரர் உன்கிட்ட இந்த மாதிரி சம்பளத்தை கொடுக்குறப்ப உன் நாத்தனா உன் மாமியிட்ட சொன்னா உன்னோட நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. எந்த ஒரு விஷயமும் நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு நடந்தால் எப்படி இருக்கணும் யோசிச்சுட்டு சொல்லணும் நேகா. நீ சொல்கிறது சரிதாம்மா, எனக்கு நல்லாவே புரியுது. நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே.